நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரை திருப்பி பண்ணாட இவனுங்களாம் அடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது பாகிஸ்தானோட மிலிட்ரி ஹெட் அவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அந்த அணு ஆயுதத்தை வச்சு நாங்கள்லாம் போரை தவிர்க்கிறோம்ப்பா, நீங்கள் போகிற எங்கள்கிட்ட வலியுறுத்துனீங்கன்னா எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஒரே அமுக்கு தான் அணு ஆயுதத்தை நாங்கள் ஏவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த நம்ம இந்திய மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தக்க ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் சண்டை போயிட்டுருக்கு. இப்போ ஏன் இவனுக்கு தேவையில்லாம நம்ம இந்தியா வந்து உள்ளே இழுக்கிறானுங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் நியூ சேனல் சேவேஜ் ஃபார்ம் நியூ கமர்ஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாகிஸ்தானோட மிலிட்ரி ஹெட் அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க நாட்டில் நடக்கின்ற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது அவர் என்ன பேசியிருக்காருன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, எங்களை ரொம்ப வற்புறுத்துனீங்கன்னா நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவோம், அணு ஆயுதத்தை பயன்படுத்தினோன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் எங்ககிட்ட சரணடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. ஏன் அவன்கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னா எங்ககிட்ட என்ன பருப்பியாக இருக்குது, எங்ககிட்டயும் அணு ஆயுதம் இருக்குது, நாங்களும் தான் பயன்படுத்துவோம். இதுக்கு நம்ம மினிஸ்டர், நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, நீங்கள் ஒரு மிசைலை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் பாகிஸ்தான் பாட்டு நடுங்கன்னு ஒரு மிசைல் எங்ககிட்ட இருக்குது, அந்த மிசைலை நாங்கள் யூஸ் பண்ணோன்னா பாகிஸ்தானோட இன்ச் பை இன்ச் எங்கள் இந்தியாவால் அட்டாக் பண்ண முடியும். அந்த மிசைல் தான் பிரமோஸ். இதை இந்தியாவே நாங்கள் சுயமாக உருவாக்கின மிசைல். இந்த மிசைலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணோன்னா பாகிஸ்தானோட இன்ச் பை இன்ச் அட்டாக் பண்ணி எங்களால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தக் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய அடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கானுங்க. அதை வந்து இவங்க மூடி மறைக்கணும்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பழிய போகிறாங்க. அதாவது என்னன்னா, ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட தாய் பொம்மையாமா. நம்ம இந்தியா சொல்கிறதுலாம் ஆப்கானிஸ்தான் வந்து கேட்டு ஆடிக்கிட்டு இருக்குமாம்மா. ஸோ இப்போ வந்து இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான்கிட்ட சொல்லி பாகிஸ்தானை நீ அடி, நம்ம பார்த்துக்கலாம், நான் வந்து உனக்கு ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிச்சாமா. ஏன்டா உன்னை அடிக்க நானே போடுவேன், நான் ஏன் இன்னொருத்தனுக்கு கூப்பிட்டு வரேன்? ஏன் பாகிஸ்தான் அடிக்க நம்மவே போடும், நம்மக்கிட்ட இருக்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸே போடும் பாகிஸ்தான் அடிக்க, உன்னை அடிக்க வந்து வெளியாளுல ஆள் கூப்பிட்டு வருவோமா. இதில் ஒரு காமெடி என்னென்னா, இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்டில் பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தானுங்கிற கான்ஃப்ளிக்டில் நம்ம சப்போர்ட் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எப்போ தெரிவிச்சிட்டோம். ஆனால் நம்மளாம் ஃபன் பண்ணல. இதுக்கு நடுவில் ஒரு மேட்டர் இருக்குங்க. இதுக்கு நடுவில் பிரிட்டிஷும் இருக்காங்க. பிரிட்டிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மெயின் கல்பிரிட்டாகவே இருக்காங்க. இந்த பிரிட்டிஷ் நம்ம நாட்டை விட்டு போகும்போது நம்ம அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லையை வந்து தெரியாமல் தேவையெல்லாம் பிரித்து விட்டு போயிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பண்ணாங்க. இப்போ பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் பாலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பண்ணாங்க. ஸோ அதே விஷயம் தான் இங்கேயும் இருக்குது. அதை பாட்டி பண்ணோம்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா என்னால் லிங்க் வந்து கீழே கொடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி, பட் அதை வந்து சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள், போஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக